மும்மொழி கொள்கையில மத்திய அரசு ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க. மும்மொழி கொள்கையில அதை பத்தி அந்த கருத்து யாரு பேச்சு கேட்க மாட்டேன் நான் கொண்டு வருவேன் திட்டவட்டமா சொல்றாங்க. அமித்ஷா வந்திருக்கிறாரு. அவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்கன்னா நாம எதுக்கு அவங்க பேச்சை கேட்கணும்? குறிப்பா எம்பிகளோட எண்ணிக்கை அதாவது 40ல இருந்து 31 குறைக்க போறதா ஒரு தகவல் வெளியா இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? 2003லயே இதை எதிர்த்து நான் அறிக்கையும் கொடுத்துருக்கேன், பேசியிருக்கேன். இது வந்து இந்த மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்கணும் போது வட மாநிலத்தவர்களுக்கு அதிகமாகவும் நமக்கு குறைஞ்சிரும். அதனால் இப்போ இருக்கிற முறையில் என்ன பிரச்சனை? சீர்திருத்தம்ங்கிற பேரில் சீரழிக்கிறது எப்படி ஏற்கிறது? அதனால் அது தேவையில்லாத போராட்டங்களை நமக்கு உள்ள திணிக்கிறாங்க. இது எல்லாருமே சேர்ந்து கடுமையாக எதிர்த்து போராடி நம்ம தடுப்போம். முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காரு. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி தான் இது பண்ணுவாங்க. வேற என்ன முறையில் கையாண்டு மத்திய அரசுக்கு நம்ம இல்லை, இதில் எல்லாருமே மாநில உரிமைன்னு வரும்போது எல்லாரும் சேர்ந்து நின்று தான் ஆகணும். அது சரிதான். எல்லா ஆற்றலையும் சேர்த்து ஒருங்கிணைச்சு ஒற்றுமொத்த குரலாக ஒரே மாதிரி எதிர்ப்பை தெரிவித்து இது அவசியம் இல்லைன்னு நம்ம தடுக்கணும். இல்லை, நாடாளுமன்றத்தில் என்ன மாதிரியான எதிர்ப்பு கொடுக்கணும்? இன்னமும் நம்ம இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு இல்லை, இதை கொண்டு வர்றவங்களை தனித்து விட்டு மற்ற கட்சிகள் எல்லாம் ஒருமித்து நின்று எதிர்த்தாதான் இந்த இது கைவிடுவாங்க. இல்லைன்னா அது சரியாக வராது. அது இல்லை, அது தெரியும், முன்னாடியே தெரியும். தங்கச்சியை நான் வாழ்த்திட்டேன். தங்கச்சி எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாங்க. அது போராடும்.